Hello everyone, welcome to Code with Wiki. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 34. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து டிக்டாக் டூ கேம் வந்து விளையாண்டுருப்போம். அந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு போர்டு 3x3 போர்டு இருக்கும். போர்டுனா நம்ம ரியலாக விளையாடுற கேமில் நம்மளே ஒரு பென் நோட் புக்கில் ஒரு போர்டு மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்து பிளேயர் 1 எக்ஸை சூஸ் பண்ணிப்பாங்க, பிளேயர் 2 வந்து ஓ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பிளேயர் 1ம் பிளேயர் 2வும் பிளேயர் 1 வந்து அவங்களோட எக்ஸுங்கிற சிம்பிளை ஒரு பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, பிளேயர் 2 ஓங்கிறத ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி மாறி மாறி ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ரோலையோ, ஒரே ரோனா இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் ஆர் காலம் டாப் டு பாட்டமில் ஆர் டயகனல், ஓகேவா? ஸோ டயகனல், ஸோ இந்த மாதிரி ஸோ டயகனலாக அவங்களோட சிம்பிளை சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வின். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம இந்த போர்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3x3 போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயகனலில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டயகனலில் அவங்க வந்து எக்ஸை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டயகனலில் எக்ஸு வந்து வின். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க இன்புட் போர்டில் எக்ஸு வந்து கிளியராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயகனல், ஓகேவா? ஸோ மீதி எதுவுமே இல்லை. ஸோ இந்த டயகனலில் ஓ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேஸ் எம்டியாக தான் இருக்குது, இன்னும் யாருமே அதை ரிப்ளேஸ் பண்ணல. அதே நேரத்தில் எந்த எக்ஸோ ஆர் ஓவோ வந்துட்டு வின் பண்ணல. ஸோ ஏதாச்சும் ஒரு ரோலையோ, ஏதாச்சும் ஒரு காலம்லையோ, ஒரு டயகனல்லையோ அவங்களோட சிம்பிளை சேர்த்துருந்தாங்க அப்படின்னா தான் வின். ஸோ இப்போ இதில் வந்து யாருமே ஒன்று வின் பண்ணல. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஆன்கோயிங் மேட்ச், ஓகேவா? ஸோ இன்னும் வந்து இந்த இது வந்து ஆன்கோயிங் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் எல்லா போர்டில் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு, பட் எக்ஸும் வின் பண்ணலை, ஓவும் வின் பண்ணலை. ஸோ இப்போ இந்த போர்டுக்கு என்ன அப்படின்னா ட்ராவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மேட்ச் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த போர்டை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும், அதாவது 2 டைமென்ஷனல் அரே. ஸோ 2 டைமென்ஷனல் அரேயில் நம்ம எனி ஒரு போர்டோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம மேட்ரிக்ஸாக எக்ஸு ஓ எக்ஸு ஓ எக்ஸு ஓ ஓ எக்ஸ் 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 இந்த மாதிரி வந்து நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்புட்டாக இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் தான் நமக்கு இன்புட்டாக வரும். இந்த மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த 4 இதில் ஒருவேளை எக்ஸ் வின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஓ வின் பண்ணியிருக்கலாம், இல்லை மேட்ச் இன்னும் போயிட்டுருக்கலாம், இல்லை மேட்ச் ட்ராவ் ஆகிருக்கலாம். இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட்டாக வரும். அந்த மேட்ரிக்ஸில் வச்சு நம்ம இந்த 4 ரிசல்ட்ஸில் ஏதோ ஒன்று நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஓகே, எப்படி பண்ணலாம்? ஸோ வின் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ரோவில் வந்துட்டு எனி ரோவில் அவங்களோட சிம்பிளை சேர்த்துருக்கணும். செகண்ட் வந்து காலமில் சேர்த்துருக்கணும், ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா டயகனலில் சேர்த்துருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் ஒரு ரோ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ரோஸ்லேயும் வெதர் எக்ஸ் இருக்கலாம், இல்லை ஓ இருக்கலாம். ஸோ இந்த 3 ரோஸ்லேயும் எக்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். அதே மாதிரி 3 காலம்ஸ்லேயும் எக்ஸு இல்லைன்னா ஓ, அது ரெண்டில் எது இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ சேமாக எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் தான் வின், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸும் சேமான்னு பார்க்குறோம், சேமாக இல்லை. அப்புறம் இந்த 3 ரோஸும் சேமான்னு பார்க்குறோம், இல்லை. அப்புறம் இந்த 3 ரோஸ் வந்து சேமான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், காலமில் பார்க்கணும். ஸோ இந்த 3 காலம் வைஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸ் சேமான்னு பார்க்குறோம், இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ ரோ வைஸ் 3 டைம்ஸ் பார்க்கணும், காலம் வைஸ் 3 காலம் பார்க்கணும். அதுக்கப்புறம் டயகனல், ஸோ இந்த டயகனல் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் இதில் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அடுத்து இந்த டயகனல், ஓகே. ஸோ இந்த டயகனலில் சேமாக ஆயிடுச்சு. ஸோ என்ன சேமாக இருக்குது? எக்ஸ் தான் சேமாக இருக்குது. அப்போ பிளேயர் எக்ஸ் தான் வின்னு. ஸோ நம்ம மொத்தமாக ஒரு 10 டைம்ஸ் வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸை சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் எடுத்துக்கலாம், அப்புறம் காலம் எடுத்துக்கலாம், அப்புறம் டயகனல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரோ வைஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இப்போதைக்கு நான் இங்கே இது பண்ணிக்கிறேன்.
ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோ வைஸ் வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சேமான்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக. ஸோ இந்த ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சேமான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த ரோவில் இருக்கிற பொசிஷன்லாம் என்ன அப்படின்னா 0,0 ஈக்குவல் டு அண்ட் 0,1. ஓகே, இதை செக் பண்ணிட்டேன், இது சேமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம என்ன செக் பண்ணணும், 0,1ம் 0,2வும் சேமான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணாலே நமக்கு போதும். ஒரு ரோவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னென்னா ரோ 1. அடுத்து நம்ம ரோ 2க்கு என்ன நம்ம செக் பண்ணணும். ஸோ ரோ 2க்கு நம்ம இதில் முன்னாடி 0க்கு பதிலாக 1,0 1,1ஐயும் 1,1ஐயும் 1,2ஐயும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ரோ 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் 2 கண்டிஷன் மட்டும் எழுதுனா போதும், ஒரு ரோவை நம்ம செக் பண்ணலாம். இதே மாதிரி தான் 2 கண்டிஷன் செக் பண்ணால் போதும், நம்ம ஒரு காலமையும் செக் பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு டயகனலையும் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதுவும் சேமாக செக் பண்ணணும். அப்புறம் இதுவும் சேமாக செக் பண்ணணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா சேமாக இருக்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா. பட் நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம திங்க் நம்ம வந்து இப்போ 3x3 இல்லாமல் நம்ம எனி நம்பர்ஸ் ஒரு 4x4 5x5 அதுக்கெலாம் ஒர்க் ஆகணும்னா நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதையுமே நம்ம லூப்பில் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா 3x3க்கு. இதுவே நம்ம 4x4 அப்படின்னா 4x4 டிக் டாக் நம்ம விளையாடணும் அப்படின்னா அதில் நம்ம 3 கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம அதுக்கு வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ்டாக கண்டிஷன்ஸ் எழுதாமல் நம்ம வந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் வந்து 3x3க்கு ஒர்க் ஆகிற மாதிரியே 4x4க்கும் 5x5க்கும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம லூப் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டாக கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், 3x3க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சடனாக நம்ம வந்து 4x4 5x5க்கு ஒர்க் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமை வந்து மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணும்போதே நம்ம வந்து எனி நம்பர்ஸ்க்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம சப் ப்ராப்ளம்ஸாக மாற்றி அதை ஃபங்க்ஷன்ஸாக நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோவில் எல்லா எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி காலமை செக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். அதே மாதிரி டயகனல் 1 செக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். டயகனல் 2 செக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவேன்னா ரோ செக். ஓகே, ஸோ ரோ செக்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன தருவோம் அப்படின்னா அரே தருவோம். ஓகேவா. அரேனா என்ன, ரோ. ஸோ இதை பொறுத்தவரை ரோ செக்கு நம்ம ஒரு ரோ தருவோம். அதாவது இந்த ரோங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் இந்த ரோ. இந்த ரோவில் எல்லா எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எலிமெண்ட் சேமாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேமாக இல்லை ஆக்சுவலி இந்த ரோவில் x0 xO xன்னு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எய்தர் எம்டி ரிட்டர்ன் பண்ணணும் ஆர் நல் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா. ஸோ நல் இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நல் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த ரோ ஃபுல்லாக எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இன்கேஸ் அந்த ரோ ஃபுல்லாக ஓ இருந்துச்சு அப்படின்னா ஓ தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிளியர். ரோ செக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாக எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், அந்த ரோ ஃபுல்லாக ஓ இருந்துச்சுன்னா ஓ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா நல் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, டன். ஸோ செகண்ட் செக் வந்து என்னென்னா காலம் செக். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், காலம் ஆல்சோ ஒன் அரே தான். ஓகேவா. அந்த அரே வந்து நம்ம இங்கே தருவோம். ஸோ காலம்ங்கிறது ஒரு அரே. ஓகே, ஸோ இந்த அரே. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாமே ஒரு காலம். ஸோ இதுக்கும் அதே லாஜிக் தான். ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், அந்த காலம் ஃபுல்லாக சேமாக இருந்துச்சு அப்படின்னா நல், அப்படி சேமாக இல்லை அந்த காலம் ஃபுல்லாக மேட்ச் ஆகலை அப்படின்னா நல், அந்த காலம் ஃபுல்லாக எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ், அந்த காலம் ஃபுல்லாக ஓ இருந்துச்சுன்னா ஓ. ஓகேவா. ஸோ இதே அவுட்புட் ஃபார்மேட்டில் நம்ம இந்த டயகனல் 1. ஸோ இந்த டயகனல் 1ங்கிறது டாப் லெஃப்ட்டில் ஆரம்பித்து பாட்டம் ரைட் வரைக்கும் போகிறது டயகனல் 1. அதேமாதிரி டாப் ரைட்டில் ஆரம்பித்து பாட்டம் லெஃப்ட்டுக்கு போகிறது நம்ம டயகனல் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ டயகனல் 1. ஓகே, ஸோ டயகனல் 1க்கு நம்ம ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து ரோன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். நம்ம ரோலாம் அனுப்ப மாட்டோம், மேட்ரிக்ஸை தான் அனுப்புவோம். பட் ரோவோட நம்பரை வந்து அனுப்புவோம். ஓகேவா. ஸோ மேட்ரிக்ஸு அண்ட் எந்த ரோவை நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ ரோ அப்படிங்கிறது நமக்கு இன்டீஜர் தான், 0 1 2ன்னு வரும். ஸோ இந்த 0 1 2 வச்சு நம்மளால் அந்த ரோவை ரீட் பண்ண முடியும். அதேமாரி காலம்
அதை வச்சு நம்மளால் ரீட் பண்ண முடியும். டயகனல் 1 பொறுத்தவரை நமக்கு மேட்ரிக்ஸ் அனுப்புவோம். அந்த மேட்ரிக்ஸில் டயகனலை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அகைன் இது வந்து இதே ஃபார்மேட்டில் தான் நல் ஆர் எக்ஸ் ஆர் ஓ இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் டயகனல் 2க்கும். ஓகே, ஸோ டயகனல் 2க்கும் நம்ம மேட்ரிக்ஸ் அனுப்புவோம். ரிட்டர்ன் வந்து இந்த த்ரீ ஃபார்மேட்ஸில் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி டூல்ஸ் நம்ம செப்பரேட்டாக ஏன் எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மெயின் லாஜிக்கை நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷனில் நம்மளோட எல்லா ஃபார் லூப் இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபார் லூப் தான் போட போகிறோம். ஓகே, இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபார் லூப் ஆர் லூப் தான் போட போகிறோம். அந்த எல்லா கோடும் நம்ம ஒரே ஃபங்க்ஷனில் வச்சு மேனேஜ் பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸாக நமக்கு தேவை மாதிரி பிரேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றது நமக்கு கிளியராக தெரியுது, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கிறது கிளியராக தெரியுது, அதேமாதிரி டயகனல் 1 டயகனல் 2 கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ இப்போ பேக் டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மேபி செக் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, செக் வின்னர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா ரோஸையும் நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த ரோஸில் ஏதாச்சும் ஒரு வின்னர் இருந்தாங்க அப்படின்னா அந்த வின்னரை நம்ம இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரோஸை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ லூப் எவ்வளோ ரோஸ் இருக்குது அது வந்து i to n-1. ஓகேவா, i0லேருந்து n-1 வரைக்கும் நம்ம லூப் வந்து ரன் பண்ணுறோம். இது என்ன பண்ண போகுது, ரோ வந்து செக் பண்ண போகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ செக் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் இல்லையா, அந்த ரோ செக்குக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸையும் இந்த ரோவோட நம்பரையும் நம்ம அனுப்புவோம். ஸோ அது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, அதோட வின்னர் யாராச்சும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லை ஓன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன இங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் இது நாட் நல் அப்படின்னா யாரோ வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நாட் நல்னால் யாரோ வின் பண்ணிட்டாங்க. அந்த வின் பண்ணவங்கள மேபி நம்ம இதை வந்து இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஸோ இது வந்து வின்னர் அப்படின்னு ஒரு W அப்படின்னு ஒரு, இப்போ இந்த W வந்துட்டு நாட் நல் அப்படின்னா நம்ம வந்து இம்மிடியேட்டாக என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் இந்த W தான் வின்னர் நம்ம இம்மிடியேட்டாக சொல்லிடலாம். ஏன்னா ஏதோ ஒரு ரோ வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இம்மிடியேட்டாக W அந்த என்ன லெட்டர் வின் ஆயிருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காலமாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லூப் அதே தான் i 0லேருந்து n-1 வரை. நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே லாஜிக் தான், காலம் வந்து நம்ம செக் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ஒரு காலமாக அந்த மேட்ரிக்ஸில் அதில் யாராச்சும் வின்னர் இருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி யாராச்சும் இருந்தாங்க W நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் W. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டயகனல் செக். ஸோ டயகனல் வந்து ஒரே ஒரு ரெண்டு டயகனல் இருக்குது, பட் நம்ம ரெண்டு டயகனலுக்குமே செப்பரேட் ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வின்னர் வந்து டயகனல் 1 நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் அனுப்புவோம். ஸோ இதில் வந்து வின்னராக இருந்தாங்கன்னா இங்கே போட்டிருக்க அதே கூட இங்கே போட்டுப்போம். ஓகே, வின்னராக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து டயகனல் 2 வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ டயகனல் 2க்கு நம்ம மேட்ரிக்ஸ் அனுப்புவோம். ஸோ இங்கே வின்னராக இருந்தாங்கன்னா இதே லாஜிக் தான். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரோ வைஸ் எல்லா ரோவையும் செக் பண்ணியாச்சு, காலம் வைஸ் எல்லா காலமையும் செக் பண்ணியாச்சு, டயகனல் 1ஐயும் செக் பண்ணியாச்சு, டயகனல் 2ஐயும் செக் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கொடுத்துருக்க இன்புட்டில் யாருமே இன்னும் வின் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா, பட் இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம், இந்த 4 ஸ்டெப்பில் யாருமே வின்னர் இல்லைன்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோன்னா மேட்ச்சு ஆன்கோயிங்காக இல்லை ட்ராவான்னு செக் பண்ணோம். அதுக்கு என்ன லாஜிக் எழுதலாம், அதுக்கு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, போர்டில் எல்லா பிளேஸஸும் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மேட்ச் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு. இன்னும் பிளேசஸ் இருக்குது அப்படின்னா மேட்ச் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள், நம்ம ஒரு மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக எடுப்போம். அந்த எலிமெண்ட்டில் எக்ஸும் இல்லை ஓவும் இல்லை அப்படின்னா நம்ம இமிடியேட்டாக ரிட்டன் ஆன்கோயிங் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்லிடலாம், ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ செக் இஃப் ஆல் பொசிஷன்ஸ் ஃபில்டு. ஓகேவா, இப்போ ஆல் பொசிஷன் ஃபில் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணோம். அதுக்காக நம்ம லூப் போட்டு அந்த இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு எம்டி இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன், எம்டியாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஆன்கோயிங் மேட்ச். ஓகேவா, அப்படி இல்லை எல்ஸ்
ஓகேவா. எல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரா. ஓகே. ஸோ 6 ஸ்டெப்ஸ் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து ரோ ஃபுல்லாக செக் பண்ணுறோம், காலம் ஃபுல்லாக செக் பண்ணுறோம், டயகனல் 1 செக் பண்ணுறோம், டயகனல் 2 செக் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆல் பொசிஷன்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இன் டெப்த்தாக அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இங்கே வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரோ ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ரெல்ஸே இந்த பொசிஷன் எக்ஸு 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 இதுதான் நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது என்ன இருக்குது 0,0, அடுத்து என்ன இருக்குது 0,1 அண்ட் 0,2. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த 0ங்கிறது ஃபிக்ஸ், அதுதான் ரோ. ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இன்புட் என்ன வரும்னா ரோ தான் வரும். இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா. ஸோ இந்த ஜே தான் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்க போகுது, இந்த காலம் இண்டெக்ஸ் தான் மாறிட்டு இருக்க போகுது. ஸோ இப்போ 0,0வை நம்ம செக் பண்ணுறோம். அப்போ ஜேக்கு தான் நம்ம லூப் போடணும். ஸோ ஒரே ஒரு லூப் போட போகிறோம். அந்த லூப் வந்து எது வரை போகும் அப்படின்னா இந்த 2 வரைக்கும் போகாது, இந்த 1லேயே நம்ம நிறுத்திக்கலாம். என்ன எதுக்காக அப்படின்னா நம்ம ஜே 0வாக இருந்துச்சு அப்படின்னா 0,0வையும் 0,1ஐயும் செக் பண்ணணும். அப்போ இது ஜே அப்படின்னா இது வந்து ஜே ப்ளஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ ஜே 0வையும் ஜே ப்ளஸ் 1ஐயும் செக் பண்ணுறோம். இப்போ 0வையும் இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா இந்த 2 எலிமெண்ட்டையும் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டு எலிமெண்ட்டும் நாட் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரோவில் யாரும் வின்னர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து சேமாகவே இருக்கணும், கடைசி வரை சேமாகவே இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர், இல்லை லாஸ்ட் பொசிஷன் எனி பொசிஷன் அந்த ரோவில் எந்த பொசிஷன் எடுத்தாலும் அதான் இருக்க போகுது, அதை நம்ம வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி காலமுக்கு இதே லாஜிக் தான். காலமுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த காலமுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கலாம். செகண்ட் காலமில் வந்து என்னென்ன பொசிஷன் இருக்குன்னா 0,1 கரெக்டாக இந்த பொசிஷன். இது வந்து என்னென்னா 1,1 இந்த பொசிஷன். அடுத்து வந்து 1,2. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே எப்போயுமே ஒன்னாக தான் இருக்குது. சரி, இது வந்து 2,1. ஸோ இந்த காலம் பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 காலம். ஓகேவா. அண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 காலம். ஸோ இந்த இடத்துல காலம் பொசிஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரோ பொசிஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி அதே லாஜிக் தான். இது ரெண்டையும் சேம் பண்ண போகிறோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ டயகனல் வந்து இந்த டயகனல் 1க்கான செக் வந்து ரொம்ப சிம்பிள். ரோ காலமும் ரோ இண்டெக்ஸும் காலம் இண்டெக்ஸும் சேமாகவே இருக்கும். அதாவது I0ன்னு ஆரம்பிச்சிங்க, J0ன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து I1ன்னு மாறும், J1ன்னு மாறும், I2ன்னு மாறும், J2ன்னு மாறும். ஸோ இதில் வந்து இந்த டயகனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா I0ல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னொரு டயகனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஸோ இப்போ நம்ம இது வந்து டயகனல் 1. ஓகேவா. ஸோ இது வந்து டயகனல் 1, இது வந்து டயகனல் 2. ஸோ டயகனல் 1க்கு வந்து ரொம்ப சிம்பிள் I0 J0. ஓகேவா. அடுத்து வந்து I1 J1, அடுத்து I2 J2. ஓகே. ஸோ நம்ம இது ரெண்டும் சேமான்னு பார்க்கலாம், அப்புறம் இது ரெண்டும் சேமான்னு பார்க்கணும். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேமாக இல்லை அப்படின்னா இமீடியட்டாக இல்லை வின்னர் யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம். சேமாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அதான் இந்த பொசிஷனில் ஏதோ ஒரு பொசிஷன் எடுத்து அதான் வின்னர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டயகனல் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பொசிஷன்னா I0 J வந்துட்டு 2. ஓகே. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், அது வந்து இந்த பக்கம் போகுது. ஸோ I வந்து என்ன வரும் 1ஆக மாறும், J வந்து 1ஆக மாறும், அடுத்து I2ஆக மாறும், J வந்து 0ஆக மாறும். ஓகே. அதாவது I இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது, J டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், அப்புறம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இது இன்டெப்த்தாக லாஜிக் பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக லாஜிக்கும் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த இடத்துல ஆல் பொசிஷன் ஃபில்டான்னு பார்க்கணும். ஆல் பொசிஷன் ஃபில்டான்னு பார்க்குறதுக்கு அகைன் நம்ம IJ லூப் போடணும். அந்த லூப்பில் ஏதாச்சும் ஒரு எம்டி பிளேஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எம்டி பிளேஸ் இருந்துச்சுனாலே அது ஆன்கோயிங் மேட்ச் தான். ஓகேவா. இல்லை அப்படின்னா அது ட்ரா. ஸோ இதுதான் இந்த டிக்டாக்2 வின்னருக்கான லாஜிக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் லாஜிக் எழுதுங்க. ஸ்டில் உங்களுக்கு இந்த வீடியோ கோட் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு VS கோட். இது வந்து ஒரு டிக்டாக்2வோட வின்னரான்னு செக் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ஃபங்க்ஷன் செக் வின்னர் ஸ்டேட். ஓகேவா. ஸோ செக் வின்னர் ஸ்டேட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன இன்புட் வரும் அப்படின்னா
ஒரு மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ நான் வந்து மேட்ரிக்ஸ் ஆர் நான் வந்து போர்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு போர்டு கேம் தானே. ஸோ போர்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, எனக்கு மேபி நான் ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் எக்ஸ் வின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். என்னென்ன பாசிபிள், எக்ஸ் வின் பண்ணலாம், இல்லை ஓ வின் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்கோயிங்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இன்புட்டு நான் ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸு. அதில் ஈச் ரோ வந்துட்டு எக்ஸு ஓ எக்ஸ், அடுத்து ஓ எக்ஸு, அடுத்து ஓ எக்ஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் செக் வின்னர் ஸ்டேட், அதுக்கு வந்து இந்த இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். வர்ற அவுட்புட்டை நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். டன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு யார் வின் பண்ணியிருக்கா, வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட இது வரணும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து சப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ செக் ரோ வைஸ். ஓகேவா? ஸோ ரோ வைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம் இந்த போர்டை. ஸோ இந்த போர்டு அனுப்புவோம். அண்ட் இதில் வந்து என்ன ரோ அப்படிங்கிறத நம்ம அனுப்புவோம். எந்த ரோவில் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரோ ஃபுல்லாக இருக்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஸோ நம்ம பார்த்த மாதிரி ரோ ஃபுல்லாக நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டில் ரோ வந்து மாற போகிறது இல்லை. ஸோ இப்போ ரோ வந்து இப்படியே தான் இருக்கும். காலம் தான் வந்து மாறப்போகுது. போர்ட் ஆஃப் ரோ கமா 0 1 அண்ட் 2. ஸோ இந்த மாதிரி இப்படி மாறப்போகுது. இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப். ஸோ இது வந்து காலம் ஃபார் லூப். ஸோ ஜேன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஜே லெஸ் தென் போர்டோட லென்த்து அண்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா 0 1 2 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ எனக்கு 2 வரைக்கும் போவேன்னா 1 வரைக்கும் போனால் போதும். ஏன் அப்படின்னா நான் 0வும் 1ம் சேமான்னு செக் பண்ணுவேன். அப்புறம் 1ம் 2வும் சேமான்னு செக் பண்ணுவேன். எனக்கு 2 வரை போச்சுன்னா 2வும் 3வும் செக் பண்ண போயிடுவேன். ஸோ 3வும் எனக்கு 3ங்கிறது ஒன்று போர்டு இல்லவே இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு 3 வந்து செக் பண்ண தேவையில்லை. ஸோ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த போர்டு இதை வந்து -1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு லூப் வந்து 0 1 மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போர்ட் ஆஃப் ரோ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ரோ வந்து ஃபிக்ஸ்டு, காலம் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஜேவும் அதாவது இந்த போர்ட் ஆஃப் ஜே ப்ளஸ் 1ம் சேமான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது 0வும் இந்த 1ம் சேமான்னு செக் பண்ணுறோம். சேமா இல்லை அப்படின்னா, அதாவது நாட் ஈக்குவல் சேமாக இல்லை அப்படின்னா ரிட்டன் நல். ஓகேவா? ஸோ நம்ம நல் ரிட்டர்ன் பண்ணால் ரோவில் யாருமே வின் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து இதுவும் செக் பண்ணுறோம் சேமாக இருக்குது. அப்புறம் 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணுறோம் சேமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அந்த ரோ ஃபுல்லாக ஒரு 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 அந்த இதில் இருக்க எலிமெண்ட் வந்து வின். ஸோ அப்போ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டன் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா ரிட்டன் போர்ட் ஆஃப் ரோ ஆஃப் 0 ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை 1 ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே சேம் எலிமெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம ரோ வைஸ்க்கான லாஜிக். ஓகே ரோ அதை இப்போ நம்ம ஒரு ரோவாக நம்ம இங்கே அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ இந்த போர்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் ஒரு ரோவாக நம்ம ஐட்ரேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ லெட் I = 0, I less than போர்டோட லென்த் அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே ஒரு ரோவாக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ செக் ரோ வைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இங்கேருந்து கால் பண்ண போகிறோம். ஸோ வின்னர். ஓகேவா? செக் ரோ வைஸ் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு போர்டு அனுப்பிச்சாச்சு. ரோ இண்டெக்ஸ் வந்து 0 I. ஸோ ஃபஸ்ட்டு 0 ரோவை வந்து செக் பண்ணுறோம். இந்த ரோ ஃபுல்லாக செக் பண்ணுறோம். அடுத்து இந்த ரோ ஃபுல்லாக செக் பண்ணுறோம். அடுத்து இந்த ரோ ஃபுல்லாக செக் பண்ணுறோம். ஸோ இது நம்மளோட ரிசல்ட். இந்த ரிசல்ட் வின்னர் வந்து நாட் நல். நாட் நல்னால் என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க எக்ஸோ ஆர் ஓவோ இந்த இது ஃபுல்லாக சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா ரிட்டன் வின்னர். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இமீடியட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோ வைஸ் செக் ஆல் ரோஸ். ஓகே ஸோ ரோ வைஸ் செக் பண்ணுறோம். அதில் யாராச்சும் வின்னர் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து நம்ம காலம் வைஸ் செக் பண்ணோம். செக் ஆல் காலம்ஸ். ஓகே ஸோ நமக்கு இதுக்கு இப்போ நம்ம பண்ணதை அதை நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் செக் காலம் வைஸ். ஓகே ஸோ இதுக்கு என்ன இன்புட் அப்படின்னா போர்டு அண்டு காலம். இதில் வந்து காலம் வந்து மாறக்கூடாது. ஸோ
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த காலம் செக் பண்ணுறோன்னா இந்த இதில் காலம்ங்கிறது 0 தான். அடுத்து இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணோன்னா காலம்ங்கிறது 1, இந்த காலம் ஃபுல்லாக செக் பண்ணோன்னா காலம்ங்கிறது 2. ஓகே, ஸோ காலமை வந்து நம்ம மாற்ற போகிறதில்ல, பட் ரோவை வந்து மாற்ற போகிறோம். அதே லாஜிக் தான். ஐ யூஸ் பண்ணுறேன் ஏன்னா காலம்ன்றனால, சரி ரோவை தானே மாற்றுறோம், அதனால் ஐ யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ லெஸ் தென் போர்டோட லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல அதே லாஜிக் தான். நம்ம போர்டில் நம்ம வந்து காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா. பட் நம்ம ரோவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 0ன்னு இருக்கும், அப்புறம் 1ன்னு இருக்கும், அப்புறம் 2ன்னு இருக்கும், ஓகேவா. ஸோ 0 1 2. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் ரெண்டையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அப்புறம் இது ரெண்டையும் செக் பண்ணோம். இப்போ 2க்கு அப்புறம் 3 இல்லை. ஸோ 3 அப்போ நம்ம வந்து இந்த லூப் வந்து 2க்கு போகவே தேவையில்ல, 1 வரைக்கும் போனால் போதும், ஓகே. 1 வரைக்கும் போனாலே 0வும் 1 செக் பண்ணிடுவோம். அடுத்து 1 வரும்போது 1ஐயும் 2ஐயும் நம்ம செக் பண்ணிடுவோம், ஓகே. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போர்டு ஆஃப் ஐ அண்ட் காலம். ஸோ இந்த இதுவும் அந்த இதுக்கு அடுத்த போர்டு ஐ ப்ளஸ் 1ம் காலமும் சேமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சேமாக இல்லைன்னா ரிட்டன் நல், ஓகே. சேமாக இருந்துச்சுன்னா இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும். வந்துச்சு அப்படின்னா போர்டு ஆஃப் 0ல் காலம், ஓகே. ஸோ அந்த காலமில் ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ காலம் வைஸ் நம்ம செக் பண்ணணும், இங்கே எல்லா காலம்ஸையும் நம்ம அனுப்பணும். ஸோ மொத்தம் இதில் 3 காலம் தான் இருக்கும், ஐ மீன் n காலம் இருக்கும். இந்த நான் ஜே யூஸ் பண்ணேன், J0, J லெஸ் தென் போர்டோட லென்த்து J ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதே தான் வின்னர் செக் காலம் வைஸ் போர்டு அனுப்புகிறோம், ஜேவை அனுப்புகிறோம். ஸோ ஜேங்கிறது 0 1 2, அதாவது இந்த காலம் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அப்புறம் இந்த காலம், அப்புறம் இந்த காலம். அதில் யாராச்சும் சேமாக இருந்தாங்க அப்படின்னா வின்னர் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வின்னர், ஓகே டன். ஸோ இப்போ நம்ம வந்து காலம் வைஸும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டயகனல் வைஸ் செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் செக் ப்ரைமரி டயகனல். ஸோ ப்ரைமரி டயகனல் அப்படிங்கிறது இந்த டாப் லெஃப்ட்லேருந்து இந்த இது வரைக்கும் போகிறது இருக்கு இல்லையா, அதுதான். நம்ம அதுக்கு செப்பரேட்டாகவே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ். ஸோ ஃபங்க்ஷன் செக் ப்ரைமரி டயகனல், ஓகே. ஸோ இதுக்கு போர்டு மட்டும் அனுப்பிச்சா போதும், ஏன்னா ஒரே ஒரு டயகனல் தான் இருக்குது, ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன இது பண்ணுறோம், ஒரு 3 போர்டு இருக்குது அப்படின்னா 0,0 அண்ட் போர்டு 1,1 அண்ட் போர்டு 1,2, ஓகேவா. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டாக கண்டிஷன் கொடுக்கலாம், பட் நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறது 3x3க்கு ஒர்க் ஆகிற மாதிரியே n×nக்கு ஒர்க் ஆகணும், ஓகேவா. அவங்க என்ன n கொடுத்தாலும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம், அதனால தான் ப்ளூ போட்டு விட்டுருவோம். ஸோ இப்போ இதே லாஜிக் தான். ஸோ நம்ம வந்து லூப் வந்து 1 வரைக்கும் ரன் பண்ணால் போதும், 2க்கு சரி இங்கே வந்து 2 இருக்கும். ஸோ 2க்கு நம்ம போக தேவையில்லை, ஏன்னா நம்ம இதையும் செக் பண்ணுறோம், அப்புறம் இதையும் செக் பண்ணுறோம். லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார் லெட் நமக்கு இங்கே வந்து 2 இண்டெக்ஸுமே மாறுது. ஸோ ரோ இண்டெக்ஸு 0, ஜே இண்டெக்ஸும் 0, காலம் இண்டெக்ஸும். ஸோ ஏதோ ஒரு இதை போர்டோட லென்த் வரைக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஆல்சோ ஜேவும் ப்ளஸ் ப்ளஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து போர்ட் ஆஃப் ஐ அண்ட் ஜேவும் நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ணோம். போர்ட் ஆஃப் ஐ ப்ளஸ் 1ம் ஜே ப்ளஸ் 1ம் நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ணோம். அதாவது இந்த 0 0வும் 1 1ம் சேமாக இல்லையான்னு செக் பண்ணோம். சேமாக இல்லைன்னா நம்ம இமீடியட்டாக சொல்லிடலாம் வின், அந்த இதில் யாருமே வின் பண்ணல அப்படின்னு. ஸோ சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இதை செக் பண்ணியாச்சு, அடுத்து இது ரெண்டையும் செக் பண்ணோம். ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணோம், அவ்வளோதான். இது செக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ வெளியே வரும்போது போர்ட் ஆஃப் 0,0 தான் வின்னர், ஓகே. ஸோ இது வந்து ப்ரைமரி டயகனல். ஸோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ கான்ஸ்ட் வின்னர் செக் ப்ரைமரி டயகனல், அதுக்கு போர்டு அனுப்புகிறோம். இப்போ இந்த இடத்துல வின்னர் அப்படிங்கிறது வந்து நாட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வின்னர். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டயகனலை செக் பண்ணோம், கரெக்டாக XXO அப்படிங்கிறத இந்த டயகனலை நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் செக் செகண்டரி டயகனல், ஓகேவா. ஸோ டயகனல் போர்டு. ஸோ இந்த போர்டில் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த போர்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இந்த இதை வந்து இங்கே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வச்சுருக்கேன், ஓகே. ஸோ இப்போ இதோடது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா 0,2. ஸோ போர்ட் ஆஃப் 0 and 2, ஓகே. அடுத்து போர்ட் ஆஃப் 1,1, ஓகே. அடுத்து போர்ட் ஆஃப் 2,0. ஸோ
ஸோ இதில் ரோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதாவது ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. செகண்ட் காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் வந்து 2 இண்டெக்ஸ் வேணும். ஐ வந்து 0 அண்ட் ஜே வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் -1. ஸோ போர்டோட லென்த்து -1. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ஏதோ ஒன்று செக் பண்ணிக்கலாம். ஐ லெஸ் தென் போர்டு லென்த்தும் செக் பண்ணலாம், இல்லைனா ஜே கிரேட்டர் தென் 0 செக் பண்ணலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐ வந்து ப்ளஸ் ஆகிட்டே போகுது, ஜே வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ நமக்கு வந்து லூப் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இதாகுது. ஓகே, டன். ஸோ அதே லாஜிக் தான், நம்ம வந்து கடைசி வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வர போனாலே போதும், நம்ம இந்த எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஐ போர்டு -1 வரைக்கும் நமக்கு போனால் போதும். ஓகேவா? ஆக்சுவலி இங்கேயும் அதே தான், இங்கேயும் வந்து -1 வரைக்கும் நான் போடாமல் விட்டுருக்கேன். சரி, -1 கரெக்ட், டன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம், இஃப் போர்ட் ஆஃப் ஐ அண்ட் ஜேவும் ஓகேவா நாட் ஈக்குவல் டு போர்ட் ஆஃப், இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா, ஐ வந்து இந்த இடத்துல ப்ளஸ் ஆகுது அடுத்த எலிமெண்ட்டுக்கு, ஸோ ஐ வந்து +1, பட் ஜே வந்து மைனஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நாட் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா ரிட்டன் நல், அப்படி நாட் ஈக்குவல்டாக இல்லை அப்படின்னா நம்ம போர்ட் ஆஃப் 0 கடைசி இது, ஸோ போர்ட் ஆஃப் லென்த்து -1 அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டன். ஸோ இப்போ இந்த டயகனலும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, டன். இப்போ வின்னர் ஸ்டேட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த டயகனலையும் செக் பண்ணலாம். இந்த இடத்துல நான் கான்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் லெட் யூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம இந்த இடத்துல அதே வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். வின்னர் செக் செகண்டரி டயகனல் போர்டு அனுப்புகிறோம். இப்போ எனக்கு வின்னர் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா வின்னர் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே, நாட் ஈக்குவல் நல்லாக இருந்தாங்கன்னா அதுதான் வின்னர். ஸோ இப்போ 4 ஸ்டெப் கடந்திருக்கோம். ஸோ ஆல் ரோஸ் செக் பண்ணிட்டோம், ப்ரைமரி டயகனல் செக் பண்ணியாச்சு, அப்புறம் செகண்டரி டயகனலும் செக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 4 ஸ்டெப்பையும் தாண்டிட்டோம் அப்படின்னா வின்னர் யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வின்னர் யாருமே இல்லைன்னா எய்தர் அது ஆன்கோயிங் மேட்சாக இருக்கும், இல்லைன்னா ட்ராவாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்கோயிங் மேட்சாக இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த மேட்ரிக்ஸில் ஏதோ ஒரு பொசிஷனில் பிளாங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக எம்டியாக இருக்கும். எம்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்கோயிங் மேட்ச். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம அகைன் வந்து செக் இஃப் இட் இஸ் blank. ஓகேவா, எல்லாமே ஃபில்லாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அகைன் 2 loops for let i equal to 0, i less than board dot length i ++. ஓகே, இது வந்து ரோக்கு, அப்புறம் ஜேக்கு காலமுக்கு. ஸோ ஜே போர்ட் லென்த் அண்ட் ஜே ++. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, இஃப் போர்ட் ஆஃப் ஐ அண்ட் ஐ ஆஃப் ஜே அண்ட் நாட் ஈக்குவல் டு மேபி இது எம்டியான்னு செக் பண்ணலாம். ஸோ அதோட லென்த்து ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். அது 0 இருந்துச்சு, அது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக என்ன சொல்லிடலாம், ஆன்கோயிங் மேட்ச். ஸோ இந்த லூப் முடிஞ்சும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மேட்ச் ட்ராவ் ஆயிரும். ஏன்னா எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, பட் யாருமே வின்னர் இல்லைன்னா அது ட்ரா. ஓகே, டன். ஸோ அவ்வளோதான், அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ரன் பண்ணி பார்க்கலாம் எல்லா கேஸ்க்கும். ஸோ நோட் 34 டிக்டாக்2. ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா, இது வந்து இன்னும் யாருமே வின் பண்ணாத, ஓகே, வின் பண்ண ஸ்டேட், எக்ஸ் வின் பண்ண ஸ்டேட் வந்து பார்க்கலாம். ஒரு டயகனலில் நான் எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் வருதுன்னா எக்ஸ்ன்னு வருது. ஸோ இப்போ எக்ஸ் வந்து வின். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஓ கொடுக்குறேன். மேபி நான் ஓ வின் ஆகிற மாதிரி ஒரு இது கொடுக்குறேன். ஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து இந்த ரோ ஃபுல்லாக ஓ தான் இருக்குது. இப்போ ஓ வின்னு வரணும். மேட்ச் ட்ரா, ஏன் மேட்ச் ட்ரான்னு வருது? மேட்ச் ட்ரான்னு வருது. ஓகே, அப்போ ரோ வைஸில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ரோவில் நமக்கு இஷ்யூ வருது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து போர்டோட நம்பர் அனுப்புகிறோம், ரோ வைஸ் செக் பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், தெரியுதா? இங்கே வந்து ரோ வந்து நம்ம மென்ஷனே பண்ணலை, ரோ. ஓகே, ஸோ இங்கே வந்து ரோ வந்து இந்த ரோ ஆஃப் ஜேவும் இந்த ரோ ஆஃப் இதுவும் சேமான்னு நம்ம செக் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஓ வின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ரோ வைஸ் செக் பண்ணுறது ஒர்க் ஆகுது. இப்போ காலம் வைஸ் நம்ம மேபி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் கொடுக்கலாம், இங்கே ஒரு எக்ஸ் கொடுக்கலாம். சரி, இங்கே ரோ வைஸ் இங்கே வந்து ஓ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஓ கொடுத்துட்டோம், இங்கேயும் ஓ. பேடாக எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த காலம் ஃபுல்லாக எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து வின்னர்னு நமக்கு வரணும். ஓகே, எக்ஸ் வந்து நமக்கு வின்னர்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரா மேட்ச்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ட்ரா மேட்ச் கொடுக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல வந்து நம்ம ஓ கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த போர்டில் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு, பட் யாருமே வின் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா ட்ரான்னு வருது. ஸோ இப்போ இங்கே ஏதாச்சும் ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? எம்டி. இப்போ எம்டி இருந்துச்சு அப்படின்னா ஆன்கோயிங் மேட்ச். ஓகே. ஸோ நமக்கு எல்லா இன்புட்டும் ஒர்க் ஆகுது, பட் இன்னும் நீங்கள் நிறையா இன்புட் வந்து கொடுத்து கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவராலாக இதுதான் லாஜிக். ஸோ நம்ம ரோ வைஸ் செக் பண்ணுறோம், காலம் வைஸ் செக் பண்ணோம், ப்ரைமரி டயகனல் செக் பண்ணுறோம், செகண்டரி டயகனல் செக் பண்ணுறோம். இதில் எதுலேயுமே வின்னர் இல்லைன்னா ஏதாச்சும் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்குறோம். பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ஆன்கோயிங் மேட்ச், இல்லை அப்படின்னா ட்ரா மேட்ச். ஓகே. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.